உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சிறந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு முழு நிவர்த்திக்கான ஒரு சிறந்த பலன்கள். மாசி மாதம் ஒரு சிறந்த யோக பலன்களை, மாசி மாதத்தினுடைய சிறந்த முழு நிவர்த்திக்கான யோக பலன்களை இன்னைக்கு தெளிவான முறையில் பார்க்க போகிறோம். அது என்னங்க முழு நிவர்த்தி அப்படின்னா, கடந்த புரட்டாசி 29ஆம் தேதி முதல் தை 29 வரை குரு வக்ரமான காலங்கள். இந்த குரு வக்ரமான காலங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 29 முதல் தை 29 வரை 15/10/2024 முதல் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ஏற்பட்ட குரு வக்ர காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை வேதனைகள் உங்களுக்கெல்லாம் இந்த 4 மாத காலங்கள், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது புரட்டாசியினுடைய இறுதி பகுதி. ஆக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாத காலங்கள் கால கிரகங்கள் 4 பக்கங்களிலும் உங்களை நாசப்படுத்திவிட்டது. என்னென்னமோ சோதனைகள் வேதனைகள்லாம் உங்களை பாடா படுத்திவிட்டது. குரு இந்த வக்ர காலங்களில் குரு யார்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வத்தை வாரி தரக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு தொழிலை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த 4 மாத காலங்கள் வக்ரமாக இருந்து தை 29ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்ச நஞ்ச சோதனைகள் அல்ல. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள். பார்த்தீங்கன்னா குரு வக்ர காலத்தில் நிறைய பேருக்கு செய்கிற தொழில் அடி மேல் அடி, செய்கிற தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். அடி மேல் அடி. என்னடா இப்படி எதை செஞ்சாலும் ஒரு படி போனால் 10 படி சறுக்குது, ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது என்று சொல்லக்கூடிய தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் புதுசாக தொழில் ஆரம்பித்து இந்த தை மாதம் கூட ஓடாமல் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்க கூட அடி மேல் அடி விழுந்திருக்கு. தை மாதத்தை நம்பி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அடி மேல் அடி விழுந்திருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழில் பாதிப்புகள், நிறைய தொழில் புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நான் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. புரிஞ்சுட்டியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன். இந்த குரு வக்ர காலத்தில் குரு தனகாரகன் இல்லையா? ஆக பொருளாதார பிரச்சனையினால கடனுக்கு மேல் கடன் ஆகக்கூடிய நிலை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இந்த கடனால் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? வரவுக்கு மீறி செலவு வருவதனால் கடன் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. அரசு வேலையை நம்பி இப்போ அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற காலம் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 4 மாத காலங்கள் அரசு வேலை, இந்த அடுத்த மாதமே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இந்த 5 லட்சத்தை கூட மீதி ஒரு 4 லட்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி பணத்துக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி பணத்தை மோசடி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும். அடுத்து இடம் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த இடமே மோசடியான இடமா இருந்திருக்கும். இல்லை பணத்தை அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த இடத்த முடிச்சு தராமல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஏமாற்றுதல் நடந்திருக்கும். இதெல்லாம் குரு வக்ர காலங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள், வேதனைகள்.
அடுத்து பிள்ளைகள், பிள்ளைகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள், சொன்னபடி கேட்காத பிள்ளைகள், மேலும் பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைகளால் மிகப்பெரிய சோதனை வேதனைகள், போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து நல்லா இருந்த குடும்பத்தில் கூட மிகப்பெரிய பிரச்சனைகள், நல்லா சந்தோஷமா இருந்த குடும்பத்தை கூட குழப்பங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் குருவனுடைய வக்ர காலத்தில், அதாவது நல்லவனும் பொல்லாதவனாக கை கட்டி நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டான், நீதிமானாக இருந்த மனிதன் கூட நீதி தவறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கப்படுவதுதான் இந்த குரு வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியாக கால கிரகங்களின் சூழ்ச்சியாக சுழட்டி அடிக்கப்பட்ட உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே, உங்களை சுழட்டி அடிக்கப்பட்ட துன்பங்கள் அடித்து விரட்டப்படும் ஒரு அற்புதமான காலம். எல்லா பிரச்சனைகளுமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலம். இதுதான் இந்த மாசி மாசம் நமக்கு ஏற்பட போகின்றது. இந்த அப்படிப்பட்ட மாசி மாச பலன்களைத்தான் எப்படிப்பட்ட கிரக யோகங்களோடு இந்த துன்பங்கள்லாம் விலகப் போகிறது, நல்ல சிறந்த ராஜயோகங்கள், செல்வ யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 ஆண்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுதான் முக்கியமான காரணம். அதற்கான சிறந்த யோக பலன்களை இந்த மாசி மாச பலன்களாக தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஆக இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உலகத்தில் ஒவ்வொரு முறை எத்தனையோ முறை பஞ்சாங்க முறை பார்க்கப்பட்டாலும் எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் இங்கே பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகம் எல்லாரையும் படைத்த அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல, அவரை போய் பார்த்தா கல்யாணம் முடியல, இவரை போய் பார்த்தா கல்யாணம் முடியல, அங்க போய் பார்த்தா வேலை கிடைக்கல, இங்க போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கல, தொழில் நல்லா ஓடல, கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சோதனை வேதனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக சரியாக கணித்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் ஒரு சரியான நிவர்த்தி கிடைக்கும். ஆகவே கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ மாசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசிக்கு இன்னைக்கு மாசி மாத பலன்கள் பார்க்க போறோம். அதாவது இந்த மாசி மாத கிரக அமைப்புகள் கடகராசிக்கு என்னன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு அதிபதியான சந்திரனே தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாசி மாதத்தினுடைய தொடக்கம். இந்த பிரபஞ்சத்தில் காலப்புருஷனி 5ஆம் இடமான அந்த மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கடகராசிக்கு
மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். சரி, கடகராசிக்கு அடுத்து 3ஆம் இடத்தில் கேது, கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி. கடகராசிக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன், ராகு. கடகராசிக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு, மிகப்பெரிய வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். எவ்வளவு பிரச்சனைகளை காசு பணம் தன்னை போல வந்து கொடுத்துருவார். என்ன கவலைப்பட்டாலும் சரி, பணம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காசு பணம் எப்பொழுதுமே உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய விதத்துல குரு உட்கார்ந்துருக்கார். மேலும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். அதுதான் இப்போ நம்ம பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள், என்ன படிப்பு செலவு, அதாவது வியாபாரம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது நீங்கள் சம்பாதிக்கிறது கொஞ்சம் பிள்ளைகளால் கொஞ்சம் இழப்புகள் ஏற்படும். சரி, உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்னா, மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள், மேலும் மேலும் பதவி புகழ், பதவி முன்னேற்றம், பதவியில் முன்னேற்றம், பதவி உயர்வு, இடம் மாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு. அதே நேரம் பூர்வீக சொத்துக்கள், ஏதாவது விற்காத சொத்துக்கெல்லாம் விற்கக்கூடிய யோகம். இதுவரைக்கும் எந்த சொத்து, அந்த சொத்து விற்க மாட்டேங்க, இந்த சொத்து விற்க, அந்த சொத்து விற்று, அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதாவது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொத்தை விற்கிற முறுக்கி, அதாவது சொல்லுவாங்க அடிச்சு வாங்கிட்டாங்க. இவ்வளோ நல்ல நம்ம நேரங்காலம் நம்ம சொத்தை இப்படி அடிச்சு வாங்கிட்டான் அப்படின்னா நீங்க அடிச்சு கொடுக்க போறீங்க. நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? அடிச்சு கொடுக்க போறீங்க உங்க சொத்தை. இதுதான் வாங்கினா வாங்கலைன்னு போய்கிட்டே வாங்கி போயிடுவேன். உங்களுக்கு லாபஸ்தானத்தில், அதாவது சொத்து இடம், அதாவது விற்காத இடம், வீடு, வாசல், சொத்துக்கெல்லாம் நல்ல பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த விற்பனை ஆகக்கூடிய நிலை இருக்கிறது. அது இந்த மாசி மாதத்தில் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த யோகம். ஆக இடம், வீடு, வாசல்களால் பொன்பொருள் செல்வங்கள் அதிகமாக சேரக்கூடிய யோகம் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸு பண்றவங்க, அதே நேரத்தில் கொடுக்க வாங்க பண்றவங்களுக்கு எதிர்பாராத செல்வங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படும். போன மாசம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் இந்த மாசம் அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வியாபாரங்கள் பெருகும். செய்கின்ற வியாபாரம் தொழில வருமானம் அதிகப்படும். ஒரு வேலைக்கு ஏதோ முயற்சி பண்ணாலும் ஏதோ அந்த காலங்கள் இந்த வேலை கிடைக்காம, ஆனால் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் நல்ல வேலை கிடைச்சிடும். இதெல்லாம் மாசி மாதத்துல ஒரு அற்புதமான பிரபஞ்ச சக்தியினுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்து ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4-11 சுக்கிரன் குரு, அதாவது குரு வீட்டில் சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம். கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து சொத்து யோகத்தையும் பதவி யோகத்தையும், பதவியால் பணம் கொட்டக்கூடிய யோகத்தையும், பதவியால் பணம் கொட்டக்கூடிய யோகம், செய்கின்ற வியாபாரத்தினால் வருமானம் அதிகப்படக்கூடிய யோகம், உயர்ந்த ரக வாகனத்தில் பயணிக்கக்கூடிய யோகம், உயர்ந்த பதவிகளால் மிகப்பெரிய யோகத்தை, உயர்ந்த பதவி கிடைத்து அந்த பெயரும் புகழோடு வாழக்கூடிய யோகம், நல்ல உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆதரவால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு உச்ச கிரகத்தினுடைய அற்புதமான யோகம். ஆக மற்ற மாதங்களை விட இந்த மாசி மாதம் மனதில் ஏற்பட்ட எந்த ஒரு காரியம், தடைப்பட்ட காரியம் எது வந்தாலும் தடையெல்லாம் நீங்கி ஒரு காலம் வெல்லும். உங்களுக்கு சாதகமாக உங்க காலம் வெல்லும். காசு பணம் கொட்டும். காலம் உங்களுக்கு சாதகமாக வெல்லும். காசு பணம் கொட்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். சொத்துக்கள் கிடைக்கும். விற்க முடியாத சொத்துக்களை விற்கலாம்.
நல்ல வாகன யோகங்கள் ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள். மேலும் இந்த சிறப்பு என்ன, பரிவர்த்தனை யோகம் என்பது குரு சுக்கிரன் வீட்டுல, குரு மீனராசிக்கு அதிபதியான குரு சுக்கிரன் வீடான ரிஷபராசி இருப்பதும், ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மீனராசியான குரு வீட்டில் இருப்பதும் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது இந்த மாசி மாசத்தில் கடகராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பல லட்சங்களை, பல கோடிகளை, பல யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை, பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை, செய்கின்ற வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, பணம் காசு கொட்டக்கூடிய யோகத்தில் ஏற்படுவதும் என்பது ஒரு சிறந்த ஒரு யோகமான காலமாக இந்த பிரபஞ்ச சக்தி, கிரகத்தினுடைய சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாசி மாதத்தில் கிரகத்தினுடைய சக்தி யோக சக்தியாக, ராஜயோக சக்தியாக இந்த கடகராசிக்கு அமைய போகிறது. ராஜயோக சக்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோகம், ஆச்சரியப்படத்தக்க யோகங்கள், அப்படிப்பட்ட யோகங்கள் கடகராசிக்கு ஏற்பட போகிறது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், அது நடக்கல, இது நடக்கல, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குடும்பத்துல பிரச்சனைகள், ஏதாவது ஒம்பு தும்புகள், கோர்ட்டு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நீண்ட நாளா இருக்கு. அங்க போய் பார்த்தோம், இங்க போய் பார்த்தோம், பையனுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, பிள்ளை கல்யாணம் முடிச்சு ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்படிப்பட்ட வேதனைகள் தொடர்ந்து இருந்தா கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இறைவன் படைத்த ஜோதிடம் எப்படி தவறாகும்? இறைவன் பிரம்மசக்தி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் எப்படி தவறாகும்? அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஜாதகத்தை சரியான முறையில், அந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு முறையில் கணிக்கப்பட்டு சரியாக பலன்கள் சொல்லப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். அதை தவறு ஏற்படுகின்றால் கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. தெரியுங்களா? ஆக இதில் ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாலும் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும்.